டெலீட் செஞ்ச ஃபைல்களை மீட்டெடுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஏவா வேலு கேம்ப் போட்ட பல கோடி ரூபாய் மெகா அப்ரூவர் டீலிங். அடுத்த ரைடு லிஸ்டில் சேகர் பாபு அன்பில் மகேஷ். ஸ்டாலினை சட்டமன்றத்துக்குள் அனுப்ப துடிக்கும் KN நேரு. இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்கள்ல ஜூன் 25ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தின அந்த விடிய சோதனை இன்னமும் கோட்டை வட்டாரத்தில் பயங்கரமா குலுக்கிக்கிட்டு இருக்கு. ரைடுல 40 லட்சம் ரூபாய் கேஷ் கைப்பற்றப்பட்டதா விஜிலன்ஸ் தரப்புல சொல்ல, அப்படி ஒரு பணமும் சிக்கலன்னு ஏவா தரப்புல மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில இந்த ரைடுல ஏகப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள், CD உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அள்ளிட்டு போயிருக்காங்க. ஆனா அதுல ஒரு அதிர்ச்சி ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டிஜிட்டல் ஆவணங்களுக்குள்ள இருந்த அந்த முக்கியமான ஃபைல்கள் எல்லாமே ரைடு வரதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டா டெலீட் செய்யப்பட்டு காலியா இருந்துச்சான். உள்ளுக்குள்ள ஃபைல்கள் எதுவும் இல்லைன்னாலும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா விட்டுருவாங்களா? அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக ரெக்கவரி சாஃப்ட்வேரை வச்சு அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளார ஏற்கனவே என்னென்ன சீக்ரெட் ஃபைல்கள்லாம் வச்சுருந்தாங்க, எதையெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அத்தனை தரவுகளையும் கச்சிதமாக மீட்டெடுக்க போகிறாங்களாம். அந்த சாஃப்ட்வேரை வச்சு ஏவா வேலுவோட அந்த டிஜிட்டல் லூட்டிகளை மொத்தமாக வெளியில் கொண்டு வந்துடுவோம். வேலு இந்த டைம் தப்பிக்கவே முடியாதுன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரங்களில் செம்ம கெத்தாக சொல்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கில் மாஜி அமைச்சர் வேலுவோடு சேர்த்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ்லேருந்து சாதாரண கிளர்க்கு வரைக்கும் ஏகப்பட்ட அரசு அதிகாரிகளையும் குற்றவாளிகளாக சேர்த்துருக்காங்க இல்லையா? இப்படிப்பட்ட மெகா வழக்குகளில் லோயர் லெவல் அதிகாரிகள் மாட்டிக்கிறப்போ தங்களை மாற்றிக்கிட்டு அவங்க யாராச்சும் அப்ரூவராக மாறி அரசு தரப்புக்கு சாட்சி சொல்லிட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு நிலைமை மட்டும் வந்துட்டா ஏவா வேலுவோட மொத்த கரியரும் க்ளோஸ் ஆகிடும்னு சுதாரிச்சுக்கிட்ட அவரோட நிழல் கான்ட்ராக்டர் கரூர் சுரேஷ் இப்போ அந்த வழக்கில் சிக்கியிருக்கிற அத்தனை அரசு அதிகாரிகள்கிட்டையும் அண்டர் கிரவுண்டில் ஒரு பிரம்மாண்டமான டீலிங் பேசிட்டு இருக்காராம். அதாவது, நீங்கள் இப்போ கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன மொத்த தொகை பென்ஷனாக கிடைக்குமோ அதை விட 2 மடங்கு பணத்தை நான் இப்போவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டு கேஸுன்னு வர்ற அத்தனை லீகல் செலவுகளையும் நாங்களே கவனிச்சுக்குவோம். இந்த கேஸ்லேருந்து உங்களை விடுவிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதனால ப்ராசிக்யூஷன் தரப்பில், அதாவது அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் அடிபணிஞ்சு எதையும் எக்காரணத்தை கொண்டு உளறிடாதீங்க, அப்ரூவராக மாறிடாதீங்க. இத்தனை அதிகாரிகளில் ஒருத்தர் அப்ரூவராக மாறினா கூட அது வழக்கோட போக்கையே மாற்றி மாஜி அமைச்சர் ஏவா வேலுவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் சொல்கிறபடி கேளுங்கன்னு வழக்கு பதியப்பட்டுள்ள அந்த அதிகாரிகளோட முன்னாள் அமைச்சர் வேலு தரப்புலேருந்து டீலிங் பேசிகிட்டு இருக்காங்களாம். இந்த பக்கம் ஏவா வேலு கேம்ப் இப்படி முட்டுக்கட்டை போட பார்த்தாலும் தாவேக அரசு தரப்புல அடுத்தடுத்த அதிரடிகளை இறக்குறதுக்கு செம மாசா ரெடி ஆயிட்டு இருக்காங்களாம். லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்து குறி வச்சிருக்கிறது திமுகவோட 2 மிக முக்கிய மாஜிக்கலான சேகர் பாபு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகிய அந்த 2 பேர் மேலதான். இவங்க 2 பேரோட ஒட்டுமொத்த வட்டாரமும் இப்போ விஜிலன்ஸ் போலீசாரோட தீவிர கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டதா கோட்டை வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. கடந்த திமுக ஆட்சியில இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் CMDA இந்த 2 பவர்ஃபுல் துறைகளையும் தன்னோட கையில் வச்சிருந்த சேகர் பாபு மேல ஏகப்பட்ட மெகா முறைகேடு புகார்கள் குவிஞ்சிருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் மேல தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஏகப்பட்ட லஞ்ச புகார்களை பக்காவான புள்ளி விவரங்களோட வெளியில விட்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் இந்த 2 மாஜி அமைச்சர்கள் மீதான புகார்களை முறைப்படி ரெடி பண்ணி அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்த மெகா ரைடு அலர்ட்டை ஏவுறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கம்ப்ளீட்டா ஃபைல்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன நரியார் கடைசியா திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை வெடிக்க போற ஒரு மெகா அரசியல் ட்விஸ்டைன்னு நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாரு. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட சில சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் கூடிய சீக்கிரமே வரவிருக்கு இல்லையா? இந்த தேர்தலில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலினை போட்டியிட வச்சு அவரை ஜெயிக்க வச்சு மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ள கெத்தா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு திமுகவோட சீனியர் தலைவர்கள்லாம் ரொம்பவே உறுதியா இருக்காங்களாம். ஏன்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் விஜய் அப்பாவை காணும்னு ஒரு குட்டி கதையை சொல்லி திமுகவை பயங்கரமா வம்புக்கள் இருந்தார் இல்லையா? உங்க அப்பா எங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். அது அறிவாலய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அசிங்கத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதனால சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசின மாஜி அமைச்சர் KN நேரு சோர்வா இருந்த திமுக தொண்டர்களை முதலமைச்சர் விஜய் தன்னோட பேச்சால உசுப்பி விட்டாரு. எங்க தலைவர் ஸ்டாலின் கூடிய சீக்கிரமே மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ள சிங்கம் மாதிரி வருவாரு அப்படின்னு சவால் போட்டு பேசினாரு.
நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், எங்க உங்க அப்பாவை காணோம். வருவார், சீக்கிரமே வந்துடுவார் உள்ள. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு குறைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. நேற்று வரைக்கும் கம்முன்னு தான் கட்சிக்காரன் தான். நேற்று இப்படி பேசினாமா, அதுல இருந்து கிளம்பி உட்காண்டான். எல்லா ஆளுகளும் தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்காரன். இது சம்பந்தமா பத்திரிகையாளர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட நீங்க இடைத்தேர்தலில் நிக்க போறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புனதுக்கு அவரு இடைத்தேர்தலில் போட்டியிடுறது குறித்து இன்னும் நான் எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு மழுப்பலா பதில் சொல்லியிருக்காரு. கட்சியை மீட்டெடுக்கிறதுக்கு ஸ்டாலின் எம்எல்ஏவாகி அசம்பிளிக்குள்ள வரணும் அப்படிங்கிறது KN நேரு உள்ளிட்ட சீனியர்களோட ஆசையா இருந்தாலும் ஸ்டாலினுக்கு நெருக்கமான அவரோட குடும்ப கேம்ப் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிற அந்த சட்டமன்றத்துக்குள்ளார எதிர்கட்சி வரிசையில் போய் ஸ்டாலின் உட்கார வேண்டாம் அப்படின்னு தடுத்து வச்சிருக்காங்களாம். ஏவா வேலுவோட டெலிட்டான ஃபைல்களை லஞ்ச ஒழிப்புத்துறை மீட்டெடுக்கிற அந்த டெக்னிக்கல் பிஸ்ட்லேருந்து அதிகாரிகளை வளைக்கிறதுக்கு கரூர் சுரேஷ் பேசுகிற பல கோடி ரூபா அப்ரூவர் டீலிங், அப்புறம் அடுத்த ரைடு லிஸ்ட்டில் இருக்க போகிற சேகர் பாபு அண்ட் அன்பில் மகேஷ், கடைசியாக ஸ்டாலினை திருச்சி கிழக்கில் நிற்க வைக்க துடிக்கிற நேருவோட பிளான் வரைக்கும் அத்தனை டாப் பாலிடிக்ஸ் இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். ஏவா வேலுவை தொடர்ந்து அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்த போற அந்த மெகா ரைட்ல முதல் விக்கெட்டா சிக்க போறது சேகர் பாபுவா இல்ல அன்பில் மகேஷான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உடனே நம்ம INT Wire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.